அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனவிலக்கு சொல்ல வேண்டாம். அருமையான நேயர் பெருமக்களே, தொடர்ந்து குடும்ப உறவுகள் சம்பந்தமாக நம்ம பார்த்து வருகிறோம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், மற்ற சகோதர சகோதரிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விவரத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அதிகமான மனவிலக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஜோடியை பற்றி, ஒரு தம்பதியரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேசுகிறார்கள். அந்த தம்பதியர்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அபு சர்ஹ் மற்றும் உம்மு சர்ஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு தம்பதியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இறை தூதர் அவர்களே அபு சர்ஹ் மற்றும் உம்மு சர்ஹை மிகவும் விரும்பினார். அபு சர்ஹ் என்று சொல்லுகிற அந்த ஆண், உம்மு சர்ஹ் என்று சொல்லுகிற அந்த மனைவியை அதிகமாக அவர் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமில்லை, சிறந்த கணவன் மனைவியாகவும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சுகமானதாக கடந்து சென்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் தானே. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அபூ சர்ஹ் உம்மு சர்ஹை மனவிலக்கு அளித்து விட்டார், தலாக்கு சொல்லிவிட்டார். அவர்களுடைய வாழ்க்கை சுகமான முறையிலே மகிழ்ச்சியாக கடந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனக்கசப்பு. அவர் தன்னுடைய மனைவியை தலாக்கு கூறிவிட்டார். இதை சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலையா? ஒரு பெண்ணினுடைய மனம் எந்த அளவிற்கு அவர்கள் கவலைக்குள்ளாகுவார்கள், அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு வருத்தப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அபூ சர்ஹ் என்பவர் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் கொடுத்துட்டாரே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோள்களை அணைத்து அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா, ஒரு காலம் உனக்கும் எனக்கும் மனவிலக்கு என்பது நடக்கவே நடக்காது, நீ வருத்தப்படாதே, அதை நினைத்து கவலையும் பட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள், சில சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். கணவன் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார் என்று சொன்னால் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். மனைவியிடத்தில் ஒரு பிரச்சனை எழும்புகிறது என்று சொன்னால் கணவனாக இருப்பவன் மனைவிக்காக வேண்டி விட்டு கொடுக்க வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அடுத்த நகர்வுக்கு செல்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது இனிமையானதாக இருக்கும். அந்த இடத்திலே நாம் ஈகோ என்கிற வெறுப்புணர்வை காட்டுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அபூ சர்ஹ் மற்றும் உம்மு சர்ஹ் இரண்டு நபர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் திடீரென்று அவருடைய கணவர் எப்படி அந்த மனைவியை மனவிலக்கு அளித்தார் என்பதை யூகம் பண்ண முடியவில்லை. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள். இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிமாறிக்கொள்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோள் பட்டையிலே கையை போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாம்மா, ஏன் வருத்தப்படுறீங்க? அந்த நிலைக்கு நான் போக மாட்டேன். உங்களுக்கு உண்டான உரிமைகள் என்ன, உங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, அதற்கு தகுந்தது போன்று நான் நடந்து கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோள் புஜத்திலே கையை போட்டு அரவணைத்து அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். நான் அப்படி கிடையாதுமா, நீ எதை நினச்சி கவலைப்படாதீங்கன்று.
அருமையான நேயர் பெருமக்கள், இந்த சின்ன வரலாறு புகாரி என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த விஷயத்தை அந்த நாள் முழுவதும் அவரிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தார்களாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே சின்ன சின்ன பிரச்சனைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததினால் உடனடியாக தன் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் தகப்பனார் எங்கே என்று கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும், கொஞ்சம் யோசியுங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த படித்த இளைஞர்களுக்கு மத்தியில் தான் அதிகமான முறையில் இந்த தலாக்குடைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, மனவிலக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகமாக கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. அருமையான பெருமக்களே, ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் சேருவது என்பது அது அல்லாஹ் விதித்த ஒரு நாட்டம். ஆகையினால் அந்த வாழ்க்கையை துவங்குகிற பொழுது மகிழ்ச்சியோடு துவங்க வேண்டும். அதே சமயத்திலே ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுகிற பொழுது விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை சீரழித்து விடாமல் மகிழ்ச்சியாக வாழுங்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய தோள் புஜத்தில் கையை போட்டு, கவலைப்படாதம்மா, நான் அவங்க கூட எப்பயுமே இருப்பேன்னு சொன்னாங்க பாருங்களேன். அதுபோல் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அத்தகைய இணைந்த தம்பதியர்களாக ஒவ்வொரு தம்பதியர்களும் வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.